14/4/2025 வின்வின் 817க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நண்பா இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், அக்ஷயா நம்ம 13ஆம் தேதிக்கு பதில் 12ஆம் தேதின்னு சொல்லிட்டோம். மற்றபடி ஓகே. ஆல் போர்டு நம்ம 6-7 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். சரிங்களா, 6 இல்லாமல் ஆட்டம் வராதுன்னு சொல்லியிருந்தோம். 6 அதுவும் சி போல் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோம். இந்த 0 எடுத்திருந்தோம், 0 வந்து ஏ போர்டுக்கு போயிடுச்சு. இந்த 4 எடுத்திருந்தால் 4க்கு பவர் 9 பி போர்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0 9 4. சரிங்களா, சாரி 6 சரிங்களா, 0 9 6 ரிசல்ட்டு நம்மளுக்கு. ஒரு அளவுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துருந்தோம், ஃபுல் வின்னிங் எடுக்கிற மாதிரி. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 0 9 அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தோம். 6 0 9லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 0 ஏ போர்டுக்கு வச்சுருக்கோம், ஏ போர்டுக்கு வச்சுருக்குறோம். ஆனால் இங்கே வைக்கும்போது போர்டு வாரியாக எடுக்கும்போது பி போர்டில் தான் 0 வந்துச்சு. ஆனால் அதை வந்துச்சுனாலே எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றி அடிப்பாங்க. ஆனால் 9 4 தான் பெருசாக எதிர்பார்த்தோம். ஆனால் 9 உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா, ஓகே. சி போர்டு மட்டும் நமக்கு டெஃபினட்டாக ஆல் போர்டும் சி போர்டும் நமக்கு பாஸ். சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனி 817 ட்ரா நம்பர். அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. புக்கிங் ஒன்லி. சரிங்களா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. 3 மணி கேரளா, 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டிடிஹெச் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, நாளைக்கு ஆல் போர்டில் வந்திருக்க நம்பர் 8-2. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்குறேன். 8-2 மெயின் டார்கெட்டு. சப்போஸ் அந்த 8-2 மெயினில் வரலன்னா 3ஆம் நம்பர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா, பவர் நம்பர் எப்போது நம்ம கொடுக்குற மாதிரி. நேற்றுக்கு எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6 7 5. சரிங்களா, ரிசல்ட் என்ன 0 9 6. 0 இது பாஸு, இதுவும் பாஸு. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம அப்படி சொல்கிறது. எப்பவும் கொடுக்குற நாளைக்கு இதில் இருந்து எப்படி வருதுங்கிறது தான் மேட்ரு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9ன்னு கொடுத்துருக்குறேன். நாளைக்கு பி போர்டில் 2 7, சி போர்டில் 8 1. சரிங்களா, சி போர்டில் 8 1. திரும்பவும் 6ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா, வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை சி போர்டுலேயே வரலாம், இல்லை ஏ போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நான் கணிப்பு அப்படி தான் காட்டுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. சி போர்டில் 8 1ங்கிறது நான் வச்சுருக்கிறேன், 6ஆம் நம்பர். அதே மாதிரி 3ஆம் நம்பரும் நான் கொடுக்கல. 3ஆம் நம்பர் ஒரு 30ங்கிற மாதிரி அதை நான் கீழே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு 4 9 3 2 7, சி போர்டில் 8 1. சப்போர்ட்டுக்கு வெளியில் 6 எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா, நம்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சி போர்டு நம்பர் என்ன வருதுங்கிறது ஸ்ட்ராங்காக எடுத்தால் தான் அது இது பண்ணும். அதனால் 8 1ங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கு. சரிங்களா, 6ஆம் நம்பர் வேணால் திருப்பி இங்கே வரலாம். ஏபிபிசிஐசியை பொறுத்தவரைக்கும் 76 26 97 90 68 31 74 30. அதை தான் சொன்னேன் இல்லையா, இந்த 30ங்கிற நம்பர் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 30 வரலாம், இல்லை 80 கூட வரலாம். பவர் பண்ணி வந்தால் வரலாம். ஏன்னா அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஏன்னா 76 26 97 அதுவும் வரணும். இதில் நாளைக்கு இப்படியே தான் வரணும். சப்போஸ் ஏதாவது மாறி வருதா பாருங்கள் உங்கள் கணிப்பில். சரிங்களா, என்னுடைய கணிப்பு தான். நாளைக்கு டபுள்ஸ்னு தான் மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். 22 88 55 44. அதிகபட்சமாக 88 55 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 688 628 458 026 482 748 471 976. சரிங்களா, 8 நம்பர் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் அதை பாக்ஸாக போடுங்க. 8 நம்பரையும் எடுக்க வேண்டாம். எந்த செட்டு வரும் இதில் அப்படிங்கிறத கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி 8 2 நம்ம கொடுத்துருக்கலாம். 2 பி போர்டு வச்சுருக்கிறோம். சரிங்களா, 2 பி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சி போர்டுக்கும் வரலாம். 2ஆம் நம்பர் சி போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. சரிங்களா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸ் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள் 2 அடிக்கலாம்.
அப்படி இல்லைனாலும் 482ங்கிற ஒரு நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த 482 2ஆவும் இங்கேயும் அடிக்கலாம், இல்லை மாற்றியும் அடிக்கலாம். சரிங்களா? அதுக்காக சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் இது இருந்துச்சுன்னா அப்போ அதையும் இதையும் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்மளுக்கு எப்போவுமே இங்கே இருக்க நம்பர்கள் கொஞ்சம் கை கொடுக்கும். அதனால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது பெஸ்ட்டாக வருதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 26 வருதா, 30 வருதா, 68 வருதா, 90 வருதா, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் 74ங்கிற நம்பர் நேற்றே வர வேண்டியது, ஆனால் நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி வந்தால் 74 4 மேலே கொடுத்துருக்கேன், 7 கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது எப்படி வேணாலும் வரலாம். 4 சி போர்டுக்கு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 44 47ன்னு வரும்போது அது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 74 47 ஆல் போர்டு கொடுத்துருங்க. சரிங்களா? நாளைக்கு வந்தால் எந்த நம்பர் வந்தாலும் அந்த மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு செட்டாவது கண்டிப்பாக வின்னிங் வந்தே ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்குறோம். நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். சரிங்களா? எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சரிங்களா? நம்பிக்கையில் சொல்கிறோம், அவ்வளோதான். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.